मूषिकवाकनमोदकहस्त चामलकर्णविलम्बितसोद्रग वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पादनमस्ते। आयि आनन्दवल्ली अमृतकलधरी आदिशक्तिमघं माये मायस्फटिकमणि मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनयगरीं नादविन्दुधारिणी नादान्तदर्पणहरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणीम् अम्बा நமோஸ்துதே. அன்பார்ந்த தாய்மார்களே, இந்த ராஜராஜேஸ்வரி பீடம் விழுப்புரம் மாவட்டத்தில் திண்டிவனம் நகரிலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர் இந்த செஞ்சி திருவண்ணாமலை போகக்கூடிய மெயின் ரோட்டில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் இந்த ராஜராஜேஸ்வரி பாடசாலை வளாகத்தில் அம்பாளுடைய பீடம் இருக்கிறது. இங்கே செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்கள், உங்களுடைய சகலவிதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இந்த செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு வரலாம். அம்பாளையும் தரிசனம் பண்ணி உங்கள் எதிர்காலத்தையும் சிறப்பித்து கொள்ளலாம். இந்த அபூர்வ விஷயத்தை பார்க்குற எல்லா தாய்மார்களையும் வரவேற்கிறேன். அதே போல் இந்த சென்னையில் திங்கள், சனி, புதன், வியாழன் ஆகிய தினங்களில் சென்னையில் முகாமிட்டிருக்கிறேன். இப்போ சென்னையில் இருக்கக்கூடிய ஆஸ்திக அன்பர்கள், தாய்மார்கள்லாம் சென்னையில் அடிகளாரை பார்க்கலாம், அம்மாவை தரிசனம் பண்ணலாம் என்றவங்க எல்லாரும் அந்த திங்கள், சனி, புதன், வியாழன் தினங்களில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கின்னு தொலைபேசியில் தரிசனம், அருள்வாக்கு, எதிர்கால நலன்களை கேட்கலாம், அருளாசை பெறலாம். அன்பு தாய்மார்களே, முன்னொரு காலத்தில் ஆதிசங்கரருடைய குரு சிஷ்ய பாவத்தை அந்த ஆதிசங்கரர் ஐயா ஜெகத்குரு சர்வேஸ்வரனுடைய அவதாரம். அவர் மடத்தில் உட்கார்ந்து சந்திரமௌலீஸ்வரர், பாலா திரிபுர சுந்தரிக்கு அபிஷேக ஆராதனை இதெல்லாம் பண்ணி அங்கே பக்தி சத்சங்கத்தை நடத்திகிட்டே இருக்கிறார் ஆதிசங்கரர். இப்போ பாயிண்ட்டுக்கு வர பாருங்க. அந்த சங்கரம் மடத்தில் வெளியே ஒரு மீட்டிங் நடக்கும். ஒரு 50 பேர் மீட்டிங் அது தனியாக நடக்கும். இந்த சிஷ்யாலெலாம் எல்லாம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நாம் சகல வேதம் கற்றவர்கள் அப்படின்னு ஒரு மீட்டிங். கல்யாணத்துக்காக போகிறாப்புல இருக்குது. இந்த பரிகாரம், இந்த ஹோமம் பண்ணால் நல்லாயிடும், நடந்துடும். அதை தான் அவர் சொல்லுவார். யார்? ஆச்சாரியால் ஆதிசங்கரர் அதை தான் சொல்ல போகிறாரு. இப்படி ஒவ்வொருத்தருடைய ஃபேமிலி உள்ளார போகும்போதெல்லாம் இங்கே ஒரு 50 பேர் கொண்ட மீட்டிங் அழகாக இப்போ வீட்டு பிரச்சனைக்காக போகிறாப்புல இருக்குது. இந்த ஹோமம் பண்ணால் நல்லாயிருக்கும், இந்த பரிகாரம் பண்ணால் நல்லாயிருக்குன்னு ஆச்சாரியால் சொல்லுவார் பாருங்கள். இவர்களே ஒரு 50 பேர் தீர்மானிச்சுக்கிறாளுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். நாம் தான் பெரியவங்க. அதாவது ஆச்சாரியாலை விட கொஞ்சம் நிறையா படிச்சிட்டோம், நிறைய விஷய ஞானம் தெரியும், நம்மளை தான் கூப்பிட்டு எல்லாத்தையும் பண்ண சொல்கிறாரு, நாம் தான் எல்லாமே இதெல்லாம் தெரிஞ்சிட்டோமே, வேறு என்ன புதுசாக சொல்ல போகிறது அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளார இருக்கிற ஆச்சாரியாளுடைய கவனத்துக்கு காமாட்சி எடுத்தும் போகிற. ஆஹா,
சிஷ்யர்களே இப்படி இருக்கீங்களே. ஆதிசங்கரர் உடனே என்ன பண்ணார், வெளியே வந்தார். மெல்லமாக வந்து வாசலாண்டு இருந்த ஒரு 50-60 சிஷ்யாலாம், அது ஒரு தனி யூனிட் மாதிரி நடக்குது, இதையெல்லாம் கூட கூப்பிட்டுக்கினார். வாங்கப்பா, அப்படி ஜஸ்ட்டு வாக்கிங் பிக்ஷைக்கு போயிட்டு வரலாம். அந்த காலத்தில் பெரியவர்கள் பிக்ஷையை அவர்களை இடம் தேடி எடுத்து போய் பிக்ஷை பண்ணுறவங்களும் இருக்காங்க. சில காலங்களில் பிக்ஷைக்காக பெரியவர்களே போவாங்க. அங்கே எங்கே சத்தியம் இருக்கிறதோ அங்கே போய் நிற்பாங்க. அங்கே என்ன கிடைக்குதோ அதை வாங்கி வந்து சமைத்து சாப்பிடுவாங்க மடியாக. இப்படியே நடந்து போகும்போது ஒவ்வொரு இந்த வேத கோஷத்தோடு இந்த பரிவாரங்கள், அந்த வாசலில் ஒரு 50-60 பேர் இருந்தாங்கல்ல, இவங்களெல்லாம் இட்டு அழகாக நடந்து போயிட்டே இருக்கிறார். இல்லை, ஆச்சாரியர் ரொம்ப தூரம் நடந்து வர்றார். ஊரையே தாண்டி வந்துட்டார். எங்கே ஊரையே தாண்டி வந்துட்டார். அங்கே ஒரு ஊர் கொடியில் ஒருத்தன் இந்த மம்முட்டி, கடபாரை, கத்தி இதெல்லாம் பண்ணுறான் பாருங்க. அந்த இடத்துக்கு போயிட்டார். நேராக அங்கே போய் நிற்கிறார். பவதி பிக்ஷாம் தேகி காமாட்சி, பவதி பிக்ஷாம் தேகி அப்படின்னு சத்தம் போடுறார். அந்த கடபாரை, கத்தி, மம்முட்டி இதெல்லாம் தட்டுக்கிட்டு பாண்டு செய்கிறானே, அவன் ஓடி வந்து கீழே விழுந்தான். பரம்பொருளே, இவ்வளோ பெரிய அரண்மனை மாதிரி இருக்கிற ராஜா வீடு, மந்திரிகள் வீடு, வணிகர்கள் வீடு, தொழிலதிபர்கள் வீடு, விவசாய குடும்பங்கள் எல்லாத்தையும் கடந்து இங்கே வந்து இந்த இடத்துல வந்து பவதி பிக்ஷாம் தேகின்னு கேட்குறீங்களே, ஒன்றும் புரியலையேன்னு அழுதார். அவர் சொல்கிறாரு, என்னாவது இருந்தால் கூட பசிக்குது சாப்பாடு. இந்த 50-60 பேர் மனசுக்குள்ளார சிரிக்கிறாங்க. என்ன கிடைக்கும் போது ஆச்சாரியாளுக்கு, இவர் இங்கே வந்து நிற்கிறாரு அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார ஒரு எண்ணம் எல்லாருடைய மனசில் ஓடிகிட்டே இருக்குது. ஏதாவது இருக்கும்பா சாமி, என்கிட்ட பழுக்க இரும்பு காய்ச்சி குழம்பு இருக்கே, அது ரெடியாக இருக்கு கடபாரை மம்முட்டி செய்கிறதுக்கு, அதுதான் இருக்கே தவிர வேறு எதுவும் இல்லையேன்னு. சரி, அதை கொண்டாடினார். அவன் போனால் குரு பக்தி, அந்த அந்த நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவன் நேராக எடுத்து வந்து இரும்பு குழம்பு எடுத்து வந்து அந்த அக்ஷய பாத்திரத்தில் எடுத்து வந்து ஊற்றினான். அப்படியே இரும்பு குழம்பு, நல்ல காய்ச்சின குழம்பு. அதை எடுத்து சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்துன்னு அதை சாப்பிட்றாரு. சாப்பிட்டுட்டாரு. ஆச்சாரியால் நிலைகுலைந்தது. 1000 சிஷ்யர்கள் கீழே விழுந்தார்கள். பரம்பொருளே, உன்னை இப்படி ஒரு நாங்கள் இப்படி தான் எண்ணங்கள் வைத்திருந்தோம், அந்த எண்ணத்தை புரிந்து ஆச்சாரியன் என்பவன்ற ஸ்தானத்தை நீங்கள் வந்து எங்களுக்கு புரிய வைக்கிறீங்களேன்னுட்டு சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணார். எல்லாருமே நமஸ்காரம் பண்ணி அழுதாங்க. மன்னிக்க வேண்டும் பரம்பொருளே, ஆச்சாரியாலே, குருவே, நம் மன்னிக்கணும். உங்களிடத்தில் இருக்கிற வேதங்களையும் ஹோமங்களையும் பரிகாரங்களையும் பூஜைகளையும் இதெல்லாம் தான் பார்த்து பெரிய வித்வன்னோர்கள் ஆனோன்றதுன்னு நினைக்கிற ஆணவத்தோடு. ஆனால் இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டதெல்லாம் இருக்குன்றது உலகத்துக்கு. அந்த மனுநீதி, மனித நேயம், இதை எல்லாத்தையும் ஒரு பெரிய அளவில் சாதிச்சிட்டிங்களேன்னு அழுதாங்க. மன்னித்தருளன்னுட்டு ஆச்சாரியால் சிரிச்சுட்டே வாங்கப்பா. அப்புறம் மறுபடியும் படத்துக்கு போனார். எல்லாரையும் இட்டுக்கினே போனார். அன்பு தாய்மார்களே, குரு பக்தி, ஆச்சாரியால் பக்தி, அந்த கடபார மம்முட்டி பண்ணுறானே அவனுடைய பக்தி. பரம்பொருளே, இந்த இடம் தேடி வந்தையேன்னு அழுதான் பாருங்கள். காலில் விழுந்து ரோட்டில் அப்படியே விழுந்துட்டான், அழறான். வந்துட்டியே இவ்வளோ இடமெல்லாம் விட்டுட்டு வந்து இங்கே வந்து நிற்கிறையே, என்கிட்ட ஒன்றும் இல்லையேன்றாரு. அந்த ஒரு பக்தி அவனுடைய ஹிருதய பக்தி. அந்த ஒரு குழம்பு, இரும்பு குழம்பு தேவலோக அமிர்தம் மாதிரி மாறி அப்படியே ஆச்சாரியாளுக்கு ஈஸ்வரன் வந்து கடாட்சம் பண்ணுறார். அப்படியே அங்கேருந்து அதை போல் இந்த அபூர்வ விஷயத்தில் எத்தனையோ பேப்பர் படிச்சுட்டே வராங்க. அம்மா இந்த வேப்ப மரத்தாண்டை உட்காந்து எழுதிக்கினே வருவேன் நான் பாட்டுன்னு. வீட்டில் உட்காந்து நான் பாட்டு ராத்திரி 1 மணிக்கு உட்காந்து லைட்டை போட்டு
லைட்டை போட்டால் மற்றவங்களாம் தூக்கம் கட்டிடுமேட்டு இந்த செல்ஃபோனில் லைட் அடித்து அப்படியே உட்காந்து எழுதினே வருவேன். அந்த எந்த நேரத்தில் அம்மா கூப்பிட்டு சொல்கிறாளோ அதெல்லாம் எழுதினே வருவேன். ஒவ்வொரு அபூர்வ விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய சந்ததியில், உங்களுடைய சொந்தமாக இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் அதிலிருந்து நீங்கள் ஜெயிச்சு வெளியே வரணும். இந்த அபூர்வ விஷயம், இந்த கதை நல்லா இருக்கும்னு நினைக்கிற அன்பு தாய்மார்களே, புதன்கிழமையில் முழு பச்சை பயிர் அழகாக சுண்டல் செய்து பிள்ளையார் கோவிலில் எடுத்து போய் விநியோகம் பண்ணுங்க. அந்த பிள்ளையார் கோவிலில் புதன்கிழமையாக பார்த்து பண்ணணும். முழு பச்சை பயிர். அம்மா இவன் படிக்கணும், உருப்படணும்பா, இவளுக்கு எவ்வளோ தரம் சொன்னாலும் எக்ஸாம் ஹாலில் போனவொடனே பயந்துடுறா, ஞாபகம் இல்லைன்றா, இங்கே எல்லாத்தையும் அழகாக எழுதி பார்க்குறா, அங்கே போனால் எக்ஸாமில் எழுத மாட்டேன்றா, சரியா சொல்பமான மார்க்கில் தான் வெற்றி ஆகிறா. இன்றைக்கி ஆல் இண்டியா லெவலில் மார்க்கு தான் இன்றைக்கி பிரதானமாக இருக்குது. அதனால் அந்த நல்ல மதிப்பெண்கள் பெறணும் தாயே. பசங்க அந்த முழு பச்சை பயிர் சுண்டல் செய்து விநியோகம் செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு ஞாபக சக்தியும் அதிக மதிப்பெண்களும் உயர்ந்த படிப்புக்குரிய அந்தஸ்தும் உயர்ந்த பதவிகள் அவர்கள் அமர்ந்து பரிபாலனை செய்யக்கூடிய பாக்கியமும் இதெல்லாம் கைகூடும் தாயே. இன்றைக்கி ஒரு 1/2 கிலோ இல்லை போட்டு முழு பச்சை முழு பயிர் அதில் சுண்டல் செய்து எல்லாருக்கும் கொடுத்துட்ற பிள்ளையார் கோயிலுக்கு போய் சாயந்தரம் அதை செய்யும் பொழுது உங்கள் வீட்டில் பசங்களுடைய எதிர்காலம், படிப்புத்துறை சம்பந்தப்பட்ட எதிர்காலம் எல்லாமே சிறப்பாக இருக்கும். அதே போல் ஆடி ஆவணி மாதங்களில் என் கண்ணில் தண்ணி வருது தாயே. என்ன வருது? கண்ணில் அப்படி லேசாக தண்ணி வரும். எனக்கே தண்ணி வருது இந்த கதைக்கு சொன்ன உடனே. எத்தனையோ வருஷத்துக்கு ஒரு தடவை ஆச்சாரியால் போய் லைனில் நின்று பார்ப்பேன். இன்றைக்கி அந்த ஜெகத்குருவனுடைய கதையை சொல்லும் பொழுது எனக்கு கண்ணில் தண்ணி வருது. என்னுடைய 17வது வயதில் அருள்வாக்கு வரும்பொழுது இந்த ராஜராஜேஸ்வரி அம்பாள் அந்த மடத்திலிருந்து தான் புறப்பட்டு வந்தது, இங்கே மூலஸ்தானத்தில் இருக்கிற அம்பாள். அப்போ மகா பெரியவா. இப்போ வேத சத்சங்கமான ஒரு மண்டபம் ஆயிடுத்து. அந்த காலத்தில் நான் போகும்போதெல்லாம் அது பசு மடம், பசு வாசம் செய்கிற ஸ்தலத்தாண்ட தான் அவர் உட்காந்துட்டுருப்பார். இந்த உதிராட்சத்தை கழுத்தில் போட்டு அருள்வாக்கு சொல்கிறேன் வேடா அப்படின்றாரு. கூட கூடையாக ரோஜா மலர் தாமரை மலர்கள் இந்த ராஜராஜேஸ்வரி அவர் கையால் மேலே ஏறி கொட்டுறான்னார். எல்லோரும் சேர்ந்து கொட்டினாங்க வேதவித்மனர்கள்லாம். யோக தண்டத்தால் அவர் வேனில் கீழே இருந்து யோக தண்டத்தை தொட்டு அம்பாளை கொடுத்து இதை பிரதிஷ்டை பண்ணு, வடதுர்கா உக்கிரமாக பேசுது, நீ ஏன் சாந்தமாக பேசுவேன். அப்படிப்பட்ட ஆச்சாரியாளுடைய அனுகிரகம் உலகத்திலேயே இந்த அம்பாளுடைய ஒரு புன்சிரிப்புக்காகவே வருவாங்க எல்லோரும் தரிசனம் பண்ண. அவங்களுடைய கோடி துக்கம் பறந்துடும். அந்த புன்சிரிப்பை பார்த்துட்டு போனாலே அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பொற்காலம் நல்ல நேரம் வந்துடும். எவ்வளோ பெரிய கெட்ட நேரமாக இருந்தாலும் அது தானாக பனி போல் விலகிடும். அப்படிப்பட்ட ஆடி ஆவணி மாதங்களில் அம்பாளுடைய சன்னிதானத்துக்கு போயிட்டு கோடி துக்கம் இருக்கும் மனசில், அந்த துக்கம் விலகிறதுக்கு ஒரு கைப்பிடி சில்லறை எடுத்து போய் அந்த தட்டிலையோ உண்டியல்லையோ போட்டுவாங்க. ஒரே ஒரு கைப்பிடி. அந்த ஒரு கைப்பிடிக்கு எவ்வளோ கதைகள் இருக்கிறது. பகவான் கிருஷ்ணன் குசேலன் இடத்துல ஒரு கைப்பிடி. அந்த மாதிரி அவள்கிட்ட போகும்போது இந்த ஆடி ஆவணி மாதங்களில் ஒரு கைப்பிடி சில்லறை உண்டியலில் போடுங்க. அப்படி போடும் பொழுது ஜென்ம ஜென்மாந்திரங்கள் இருக்கக்கூடிய கஷ்டங்கள், இப்போ சொன்னனே துக்கம் இருக்குப்பா, வெளியே சொல்ல முடியல, பிரச்சனைகள் ஓடுது, என்னப்பா பண கஷ்டப்பா, பணம்லாம் இருக்குது சாமி, வேறு என்ன பசங்கள்லாம் அவங்களாம் நல்ல பெரிய பதவியில் இருக்கிறாங்க, வேறு என்னதாம்மா பிரச்சனை, உடம்பு பிரச்சனை ஆட்டி படைக்குது வீட்டை. ஒருத்தருக்கு குழந்தைகள் இன்னும் லைஃப்பில் செட்டில் ஆகலையேன்றது, இன்னும் சில பேருக்கு மழலை செல்வம் ஏற்படலையேன்ற கவலை,
இன்னும் ஒரு சிலருக்கு வயசானவங்க வீட்டில் இருக்காங்க, அவங்க உபாதையோடு இருக்கிறத பார்த்து கண்ணீர் விடுவாங்க. மருமகளோ மகனோ மகளோ மாப்பிள்ளையோ கண்ணில் தண்ணி விடுவாங்க. ஐயோ ஆரோக்கியத்துக்கு பாதிப்பாக இருக்கே பாட்டிக்கு அம்மாவுக்கு அப்படின்னு. எப்படியேற்பட்ட கோடி துக்கம், அந்த துக்கம் அனைத்தும் ஒரு கைப்பிடி சில்லறை போடும் பொழுது அந்த துக்கம் அகன்றுவிடும். அம்மா எனக்கு பல பிரச்சனை இருக்குது தாயே, ராகு காலத்தில் ஏதாவது ஒரு சன்னிதானத்தில் சிறுதானியங்கள்லாம் செய்த சுண்டல், அந்த சிறுதானிய சுண்டலை அந்த ராகு காலத்தில் எடுத்து போய் ஜனங்களுக்கெல்லாம் கொடுங்க, பண கஷ்டம் நிவர்த்தியாகும் எழுதி முதல்ல அபூர்வத்தை எழுது. அதுக்கு ஒரு டைரி போட்டு எழுதுகிறாங்க தாய்மார்கள்லாம் உலகம் பூரா. வீட்டில் எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணுவோம், கோயிலுக்கு போய் நம்மளால் முடிந்தது செய்வோம். அபூர்வ விஷயம் சொல்கிறாங்களே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு புது அபூர்வ விஷயமாகவே சொல்லிகிட்டு இருக்காங்க. நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லோரும் அந்த வீடியோவில் ரகுராம் அடிகளார் படம் தான் இருக்குன்னுட்டு விட்டுறாதீங்க. அது ஒவ்வொரு நாளும் புது புது அபூர்வ விஷயங்களை தொகுத்து வழங்கின்னு இருக்காங்க. அப்படி அந்த ராகு காலத்தில் சுண்டல், சிறுதானிய சுண்டல்கள் செய்து அங்கே விநியோகம் செய்யும் பொழுது உங்களை ஆட்டி படைத்த ஒரு கெட்ட நேரம் அகன்றுவிடும். வீட்டையே ஆட்டி படைக்குதப்பா, என் பையன் எல்லாம் ஆட்டி படைக்கிறாப்பா, அவன் முயற்சிக்கெல்லாம் எதுவும் கிட்ட வரமாட்டேங்குது எந்த வெற்றி செய்தியை, அதனுடைய கோபம்லாம் வீட்டில் காட்டுறாங்க. அந்த மனுஷன் போயிருக்கிறார், அந்த தெரு முனையில் 2 வீலர் சத்தம் கேட்கும், ஆஹா வந்துடுது சுனாமின்னுவாங்க, இல்லது அவரை பார்த்து சுனாமின்னுவாங்க. இன்றைக்கி எந்த பிரச்சனையை உண்டாக்குவாரோ, காரணம் அவர் கெட்டவர் இல்லை, வெளி பிரச்சனை எல்லாத்தையும் வச்சுக்கின்னு வீட்டுக்குள்ளார வந்து நிற்பார். அதை சமாளிக்கணும் அங்கே இருக்கிற குடும்பத் தலைவி, அங்கே இருக்கிற பசங்கள்லாம். அப்படி இருக்குது. அப்படிப்பட்ட கஷ்டமெல்லாம் நிவர்த்தி ஆகிறதுக்கு அந்த சிறுதானிய சுண்டல் ராகு காலத்தில் தர்மம் பண்ணணும். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிரமங்கள், ஆட்டி படைக்கிற கெட்ட நேரம் சொன்னீங்களே அந்த சுனாமிகள், அதெல்லாம் அந்த கெட்ட நேரம் அவங்களுக்கு இருக்கிற ப்ராப்ளம்லாம் சரியாகி நல்ல செய்தியோடு வீட்டுக்கு திரும்பட்டும். அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறவங்க 6 மாதத்திற்கு ஒரு முறை துளசி மாலை போடுங்க பெருமாளுக்கு. நம்ம வீட்டில் அஸ்த நட்சத்திரம் இருக்குது, எங்கள் வீட்லேயும் ஒரு அஸ்த நட்சத்திரம் இருக்குது. அந்த அஸ்த நட்சத்திரத்துக்கு என்னென்னா, உன்னால் எல்லாம் முடியும்பா அப்படின்னு சொன்னால் தான் அது நவரும். அதுக்கு தனக்கு நம்பிக்கை வராது, யாராவது சொல்லி அதுக்கு ஒரு நம்பிக்கை வந்துடும், சாதிச்சிடும். சாதிக்கக்கூடியவங்க, ஆனால் யாராவது ஒருத்தர் ப்ரெஷர் பண்ணினே இருக்கணும். அப்போ அந்த அஸ்த நட்சத்திரமே நல்ல ஒரு ஆளுமைக்கு வரணும் எல்லா துறைகளிலும் போது, அந்த அஸ்த நட்சத்திரத்துக்காரங்க 6 மாதத்திற்கு ஒரு முறை துளசி மாலை பெருமாளுக்கு போட்டுன்னு வரட்டும், எல்லா துறைகளிலும் சாதித்து வருவார்கள். மகர கும்பம் ராசிக்காரர் வீட்டில் மைசூர் சாமுண்டீஸ்வரியுடைய படம் வைங்க. தசராவில் வர படம் இருக்கும், அழகான படம். அந்த 16 கரங்களோட அழகாக உட்காந்துட்டு வருவா பல்லக்கில் அம்பாள். அந்த படத்தை மகர கும்பம் வீட்டில் வைங்க, ஐஸ்வர்யம் நிரம்ப ஆரம்பிக்கும். இந்த மகர கும்பம் உழைச்சினே இருக்கும், பூச்செடிக்கு தண்ணி போயிட்டே இருக்கும், ஏத்தம் இறக்கி போயிட்டே இருக்கும், வாக்கியா வழியாக போயின்னே இருக்கும். அதில் ஒரு ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை வழியாக தண்ணி பூரா கிணத்து உள்ளாரதான் போகும். இவர் என்ன பண்ணுவார், செடிக்கு தண்ணி வரலையே, இவ்வளோ தண்ணி பாய்ச்சறமே, ஏத்த இறக்கம் பண்ணுறோமே, இதுவரெல்லாம் 1000 ஏத்த இறக்கிட்டோம், ஆனால் அங்கே தண்ணி வந்து கால்வாசி கூட ரொம்ப மாட்டேங்குது என்னான்னு அப்படியே பார்த்துன்னு வரும்போது வாய்க்காலில் ஒரு ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டை வழியாக தண்ணி பூரா மறுபடியும் அந்த கிணத்துக்கே போகுதுன்னு அப்புறம் தெரியுது. அந்த மாதிரி மகர கும்பக்காரங்க அயராத அபார உழைப்பாளிகள், அறிவாளிகள். ஆனால் அவங்களுடைய உழைப்பு, அபார அறிவு தன்மை அவர்களுக்கு பலன் தரணுன்ற போது அந்த சாமுண்டீஸ்வரி படம் வீட்டில் இருக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு விரயங்கள் இல்லாமல், நஷ்டங்கள் இல்லாமல் அவங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக வசதி வாய்ப்புகளோட ஐஸ்வர்யம் நிறைந்த பாதையில் அவங்க சிறப்பாக வருவாங்க. சிவாலயத்தில் தயிர் சாதம், கடன் நிவர்த்தியாகட்டும். அப்போ நீங்கள் சொல்லியிருக்கீங்க, மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறீங்க. மாதத்தில் ஒரு தடவை ஒரு சின்ன கப்பில் தயிர் சாதம் பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் கொடுக்குறேன். கடன் 3 கடன் இருக்குது, ஜென்மாந்திர கடன். அதை சொல்லும்போது சிரிப்பு வராது. அடுத்தது வீட்டில் இருக்கிற கடன், அதை சொல்லும்போது தான் எல்லாருக்கும் சிரிப்பு வரும், ஆஹான்னு சிரிப்பீங்க.
வீட்டில் நிறைய கடன் இருக்குதுமா, இதெல்லாம் செட்டில் ஆனாதான் எனக்கு கடன் நிவர்த்தி ஆகிறதுன்னு சொல்லுவீங்க. 3வது கடன் எதிர்காலம். இத்தனையும் சரி பண்ணுறதுக்கு அந்த சிவாலயத்தில் தயிர் சாதம் விநியோகம் பண்ணும் பொழுது கடன்கள் நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பெருமாள் கோவிலில் இனிப்பு தர்மம் பண்ணணும். கையில் காசு தங்கணுன்றீங்களே, கையில் பணம் தங்கும், ஐஸ்வர்யம் கையில் தங்கும், ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கும். ஆடி மாதம் ஆவணி மாதம் வளர்பிறையில் கல்யாண உற்சவம் பண்ணுங்க. திட்டமிட்டபடி இந்த வருஷம் அரசு பதவி, பன்னாட்டு நிறுவன பதவி, திருக்கல்யாணம், மழலை செல்வம், சொந்த வீடு கட்டணுன்ற முயற்சி, இதெல்லாம் ஆடி வளர்பிறையும் ஆவணி வளர்பிறையிலையும் அங்கே கல்யாண உற்சவத்தை போய் தரிசனம் பண்ணுங்க. என்னால் அவ்வளோ தூரம் போக முடியாது, ஏதாவது சொல்லுங்களேன். அந்த கல்யாண உற்சவம் வீட்டில் டிவி ஆன் பண்ணுங்க. 5:30 மணிலேருந்து 6 மணிக்குள்ளார திருப்பதி தேவஸ்தான சேனலில் டெய்லி உற்சவம் நடக்குது. மத்தியானத்தில் அதே மாதிரி 11 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளார கல்யாண உற்சவம், ஊஞ்சல் உற்சவம், இதெல்லாம் நடக்குது. 2 வேலையும் இருக்குது. ஏதாவது ஒரு வேலை காலையில் போட்டுடுங்க, கல்யாண உற்சவத்தை அழகாக பார்க்கலாம். ஒரு 10 மணியோ 9:30 மணிக்கு மேலே வருது அழகாக, அதை பாருங்கள். அந்த கல்யாண உற்சவம் பண்ணுங்க, உங்கள் வீட்டில் மழலை செல்வம் ஏற்படும். அதை பாருங்கள், தரிசனம் பண்ணுங்க, இல்லை சென்று கலந்து கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையில் 8 மாதத்தில் அனைத்து கடன் பிரச்சனையும் நிவர்த்தியாகும். கல்யாண உற்சவத்தை தரிசனம் பண்ணுறவங்களுக்கு ஒரு 8 மாதத்தில் அவங்களுக்கு அந்த கடன் பிரச்சனைலாம் நிவர்த்தியாகும். இன்றைக்கி திருப்பதிக்கு போயிட்டு வந்துடலாம். அந்த மாதிரி தினம் அங்கே கல்யாண உற்சவம், ஒரு டிக்கெட்டை போட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். அதே போல் பழனி விபூதி பிரசாதம் உங்களுடைய பீரோவில் இருக்கட்டும். லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கும். சொந்த வீடு வாசல், பூமி சம்பந்தப்பட்ட வேலைகள், இதெல்லாம் சிவில் ஒர்க்கில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு பொன்னான நேரம் உண்டாகும். அந்த 8 லட்சுமி கையில் தாண்டவம் ஆடுவேன். வியாழக்கிழமையில் பெருமாளை நேத்திர தரிசனம், அன்னைக்கு போய் வியாழக்கிழமை அன்னைக்கு தரிசனம் பண்ணுங்க. என்னவோ பிறப்பு எடுக்கிற, எதுக்கு பிறப்பு எடுத்தனே எனக்கு தெரியல, ரொம்ப அவஸ்தைப்படுறனே. அதை வியாழக்கிழமையாக போய் பெருமாளை பாருங்கள், அவருடைய அனுக்கிரக பார்வை விழுது. இப்போ சொன்னீங்களே, வீட்டில் இருக்கிற சூழ்நிலை, உத்தியோகத்தில் இருக்கிற சூழ்நிலை, தொழிலில் இருக்கிற சூழ்நிலை, இதெல்லாம் தானாக சரியாகும். க்ரீன் சிக்னல். க்ரீன் சிக்னல்னால் என்ன அர்த்தம்? ஒன்று பொருளாதாரம், காரிய சித்தி, இதெல்லாம் கைகூடும். அதாவது எந்த குளத்தில் என்ன போட்டால் என்ன கிடைக்கும்? அம்மா புரியல தாயே. இப்போ முருகன் கோவில் இருக்குது. அந்த கோவிலுக்கு ஒரு சொந்தமான குளம் இருக்கும் ஈசான்யத்தில், பெரிய குளம். அந்த குளத்தில், அதுக்குன்னு குளத்தில் இறங்கிடாதீங்க. குளத்தாண்ட போயிட்டு யாரெண்டையாவது கொடுத்து ஒரு வெள்ளை கட்டியை அந்த குளத்தில் போட வைங்க. ஏன்னா அங்கே வழிக்கு இடிக்கி விழுந்து சாமியார் சொல்லிட்டாரு, இந்த மாதிரி தான் நான் விழுந்துட்டேன்னு சொல்லக்கூடாது என் பேரில். அதனால் கவனமாக குளத்தாண்ட போகணும், எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக போயிட்டு அந்த ஒரு வெள்ளை கட்டி வாங்கி முருகனுடைய கோயிலில் குளம் இருக்க அந்த குளத்தில் போடணும். அப்படி போடும் பொழுது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய வியாதி வைக்க நிவர்த்தி ஆகும். வியாதி, தொடர்ந்து வியாதி, கெட்ட சகுனங்களாக இருக்குது, அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். இப்போ சொன்னனே அந்த சொந்த வீடு வாசல் அமைப்பு, இந்த கல்யாணம் பண்ணிட்டு இருந்தால 5 வருஷமாக கிட்டத்தட்ட ஒரு 40 தரம் வாடகை வீடு மாறிட்டேன் அப்படின்றீங்களே, சொந்த வீடு அமையும். கட்டடம் கட்டி முடிக்கக்கூடிய பாக்கியம் ஏற்படும். கட்டடம் பாதி கட்டிட்டு அப்படியே நிற்கும். அந்த முருகனுடைய கோவிலில் குளத்தில் அந்த வெள்ளம் போடணும். போடும் பொழுது அந்த கட்டடத்தை கட்டி முடிச்சிடுவீங்க. அதே மாதிரி பெருமாள் கோவில் குளம், ஆஹா எல்லாத்துக்கும் ஒரு குளம் இருக்கா சொல்லுங்கள் சாமி. பெருமாள் கோவில் குளத்தில் போய் வெள்ளம் போடுங்க. சம்பாரித்து வைக்கிற பாக்கெட்டில் ஓட்டையில் போயிட்டே இருக்குது. அவர் இன்னும் பஞ்சா பை எடுத்தது பீரோவில் வைக்கிறாரு 11 மணிக்கு. 10 மணிக்கெல்லாம் ஆள் வந்து அந்த பையை வாங்கிற சொன்னார் ஐயான்னு. அந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, அந்த பையில் ஒரு கட்டு எடுத்துக்கிட்டோமான்னு. தொடாத பேங்க்கு கட்டணும் அப்படின்னுவாங்க. உடனே அந்த அத்தனை பணமும் அந்த வங்கிக்கு போயிடும்.
காரணம் என்னென்னா, அவ்வளோ பொருளாதார பிரச்சனை. அந்த பொருளாதார பிரச்சனை நிவர்த்தி ஆகிறதுக்கு, ஐஸ்வர்யம் வீட்டில் தங்கிறதுக்கு, லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படுவதற்கு அந்த பெருமாள் கோவில் குளத்தில் ஒரு வெள்ளை கட்டி போடணும். அப்போ அவங்க வாழ்க்கையில் அஷ்டலக்ஷ்மியினுடைய கடாட்சம், ஐஸ்வர்யம் நிரம்பும். இந்த நிகழ்ச்சியை எல்லோரும் தொடர்ந்து பார்த்துன்னே இருக்கீங்க. இதை ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும். ப்ரோக்ராம் பிடிச்சிருக்குமான்னு அந்த பட்டனை அழுத்துங்க. இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஏதோ இந்த வாரம் ஒரு பூஸ்ட்டு உங்கள் எல்லாருக்கும் வந்த மாதிரி நினைப்பீங்க. ஏன்னா அந்த சுபமஸ்துன்னு அம்மா ஆசீர்வாதம் பண்ணுறீங்களே, அதுக்காகத்தான் உங்களை யூடியூப்பை பார்ப்பேன்னுவாங்க. அதே மாதிரி இந்த யூடியூப் நிகழ்ச்சியும் எல்லா தாய்மார்களுக்கும் சொல்லுங்கள், அவங்களுடைய கஷ்டங்கள்லாம் நிவர்த்தி ஆகட்டும். அனைவருக்கும் அம்பாளுடைய அனுகிரகம் உண்டாகட்டும். சுபமஸ்து.